இந்த தீபிகாவ பொறுத்தவரைக்கும் சுத்தி சுத்தி மல்லியோட குடும்பத்த டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜய், மல்லி 2 பேருமே டைரக்ட்டா அசிஸ்டன்ட் கமிஷனர பார்த்து கூட சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த தீபிகா சரியான வழியில விசாரணை பண்ணல. எங்க குடும்பத்த டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமாவது இந்த தீபிகா அடங்கிருவாங்க. நிச்சயமா மல்லியோட குடும்பத்த டார்கெட் பண்ண மாட்டாங்க. சரியான வழியில விசாரணைய கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, திரும்பவுமே மல்லிய சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. இப்ப வெண்பாவ விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. வெண்பாவ கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, மல்லிக்கு அதில சுத்தமா விருப்பம் இல்ல. அவ ஒரு சின்ன குழந்தைங்க. அவளுக்கு என்ன தெரியும்? நானும் வரேன் அப்படிங்கிற மாரி எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா தீபிகாவ பொறுத்தவரைக்கும், நீங்கலாம் வரக்கூடாது. அந்த இடத்துல இருந்தது வெண்பா தான் அப்படிங்கிறதால, வெண்பா கிட்ட கேட்டா மட்டும் தான் நிச்சயமா பல தகவல்கள் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க கூட்டிட்டு போயிர்றாங்க. இருந்தாலுமே இந்த இடத்துல மல்லி ஒரு தரமான சம்பவம் பண்றாங்க. மல்லிக்கு ஆல்ரெடி தெரியுது இந்த தீபிகா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, பல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதால, வெண்பாவோட கையில ஒரு மொபைல் குடுத்துடுறாங்க. அத வைப்ரேட் மோட்லயுமே போட்டு குடுத்துடுறாங்க. நான் கால் பண்றப்ப நீ அட்டெண்ட் பண்ணுடா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப விஜய், மல்லி 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் வர்றாங்க. அங்க வெண்பாவ கூட்டிட்டு வரல அப்படின்னு சொன்னா, இந்த தீபிகா வெண்பாவ எங்க கூட்டிட்டு போய் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியலையே அப்படிங்கிறதால, இப்ப வெண்பாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. வெண்பாவுமே அந்த கால அட்டெண்ட் பண்ணி வச்சுடுறாங்க அப்படிங்கிறதால, வெண்பாவ ஒரு தனி அறையில வச்சு தான் விசாரிக்கிறாங்க. நீ மட்டும் உண்மைய சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு மீச அங்கிள் இருக்கிறாரு. அவர் உன்னோட கன்னத்துல அடிச்சுட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாரி இப்ப வெண்பாவ பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. வெண்பாவுமே அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த தீபிகா ஏன் இவ்ளோ கொடூரமா நடந்துக்கிறாங்க? ஒரு குழந்தைய ஏன் இவ்ளோ கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிறதே தெரியல. இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் விஜய், மல்லி 2 பேருமே பொறுமையா இருக்கிறது அப்படிங்கிறது சரியில்ல. கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். என்னோட குழந்தைய தனியா கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.